ப்ரீவியஸ் வீடியோ கிளிப்பில் நாங்கள் பார்த்த யூஸ் அக்கௌண்ட்டா என்ன, அது எப்படி ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சரில் ஒர்க் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் இருக்கிற குரூப் அக்கௌண்ட். அப்போ குரூப் அக்கௌண்ட்டை பர்பஸ் என்னன்றதை நாங்கள் விளங்கெடுக்கணும். அது எங்களுக்கு செக்யூரிட்டி பெர்மிஷன் கொடுக்க போக்கல மிச்சம் யூஸ்ஃபுல் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட நெட்வொர்க்கில் 10 யூசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சிமிலர் பெர்மிஷன் கொடுக்கணும். ஒரு ஃபோல்டர் ஒன்றை நீங்கள் அக்சஸ் பண்ண கொடுக்கணும். அப்போ பெர்மிஷன் கொடுக்கக்குள்ள எல்லா யூஸரையும் அதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு என்ன செய்யலும், அந்த எல்லா யூஸரையும் ஒரு குரூப்பில் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு பெர்மிஷனை கொடுத்தா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா யூஸருக்கும் அந்த பெர்மிஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் பிறகு வர யாராவது யூஸருக்கும் அந்த பெர்மிஷன் தேவையாக இருந்தால் அந்த யூஸரை தூக்கி அந்த குரூப்புக்குள்ளே போட்டால் சரி. அது அப்போ மிச்சம் கன்வீனியன்ட். இப்போ அதே நேரத்தில் ஒரு யூஸருக்கு ஒரு குரூப்பில் மாத்திரம் அல்ல, அவருக்கு எத்தனை குரூப்பில் மெம்பராக ஆயிக்கலும். அப்போ எந்த குரூப்பில் மெம்பர் ஆகிக்கிறோம் அந்த குரூப்போட பெர்மிஷன் அவருக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 2 குரூப்பில் அவர் மெம்பர் ஆகிக்கோல ஒரு குரூப்புக்கு ஒரு பெர்மிஷன் நல்லாவே குறைச்சி கொடுத்துருந்தா ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸுக்கு அந்த குறைச்சி கொடுத்த பெர்மிஷன் தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு யூஸருக்கு வேண்டிய குரூப்பில் ஈக்கேலும். அப்போ இப்போ உங்களுக்கு கிளியர் தானே, குரூப் அக்கௌண்ட பர்பஸ் என்னன்றது கிளியர் ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷனை லேஸ் ஆக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி அந்த குரூப்பில் போட்டு குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பெர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிசர்வ் ஆகும். அப்போ நாங்கள் செக்யூரிட்டி பெர்மிஷன் கொடுக்க போக்குள்ள இந்த குரூப்ஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் டெஃபினெட்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு அது கிளியராக விளங்கும் ஏன் குரூப் அக்கௌண்ட்டை பர்பஸ் உண்டு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 2 குரூப் அக்கௌண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இதில் இப்போ நாங்கள் சர்வர் மேனேஜர் க்ளோஸ் ஆகிப்பட்டிக்குது. அப்போ எங்களுக்கு என்ன செய்யலும், மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டை கேட்குறேன். என்ன ரீசன், இதுக்கு ஒருக்க நாங்கள் லொக் ஆகின யாரா, ராஜான்ற ஒரு யூஸராக தான் லொக் ஆகிருந்தேன். அப்போ இப்போ கிளியராக அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கிற கண்ட்ரோல் என்னாண்டு. அதனால தான் நான் ப்ரீவியஸ் வீடியோ கிளிப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், யார் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அந்த டைமில் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு ஒன்றை போட்டு அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ அவருக்கு மாத்திரம்தான் இதில் சேஞ்சஸ் எல்லாம் செய்யலும், வேறொருத்தருக்கும் ஒன்றும் செய்யலை. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மாத்திரம்தான் அந்த மெஷினுக்குள்ளே லொக்காகி ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க இயலும். இதெல்லாம் டிஃபால்ட் குரூப். அது நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் யாராவது ஒரு யூஸரை அட்மினிஸ்ட்ரேட்டரை ஆட் பண்ணணும் மாதிரி இருந்தால் இந்த டிஃபால்ட் குரூப்புக்கு ஆட் பண்ணி விட்டு அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட பெர்மிஷன் கிடைக்கும். அதே மாதிரி சில யூஸர்ஸுக்கு நாங்கள் பேக்கப் பண்ணுற ரைட்ஸ் கொடுக்குறோம். அப்படின்னா அந்த யூஸரை தூக்கி இந்த பேக்கப் ஆப்ரேட்டர் குரூப்ஸில் போடலும். அப்படி இதெல்லாம் இன்பில்ட் குரூப். பட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னா, எங்களுக்கு தேவையான குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா யூஸருக்கும் பெர்மிஷன் கிடைக்கும். இப்போ நாங்கள் குரூப் ஏ அண்டு க்ரியேட் பண்ணி இந்த குரூப்புக்கு நாங்கள் யூஸர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், add advance find now. இப்போ இருக்கிற யூஸர் எல்லாத்தையும் காட்டும். ரைட், நாங்கள் என்ன செய்வோம், ஒரு யூஸரை இந்த குரூப்புக்கு ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு வேண்டிய மட்டும் யூஸர் ஆட் பண்ணிடும்.
create. அப்போ அதோட மீனிங் என்ன தெரியுமா, குரூப் ஏக்கு நீங்கள் ஒரு பெர்மிஷன் கொடுத்தா அந்த பெர்மிஷன் யூசர் ஆமிருக்கும் கிராண்ட் ஆகும். இதில் நாங்கள் வந்து இன்னொரு யூசரை இதில் மெம்பர் ஆக்குவோம். எங்களோட இன்னொரு யூசர் இவர். இப்போ குரூப் பிக்கு நீங்கள் என்ன பெர்மிஷன் கொடுக்குறோம் அந்த பெர்மிஷன் வந்து நிமலுக்கு கிராண்ட் ஆகும். இதே மாதிரி இப்போ நீங்கள் குரூப் ஏபி செஞ்சீங்க தானே, இதே மாதிரி எங்களுக்கு அந்த மெஷின்லேயும் போய்த்து குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் யூசர் ஆட் பண்ண இயலும். அப்போ எந்த மெஷினால் எந்த யூசர் லொக் ஆகினாலும் எங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. இப்போ யூசர் அக்கௌண்ட் எல்லாம் நாங்கள் செட் பண்ணிக்கிற. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன செய்வார், சில ரெசோர்ஸுக்கு வந்து குரூப் ஏக்கு பெர்மிஷன் கொடுங்க, இந்த ரெசோர்ஸுக்கு வந்து குரூப் பிக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு செட் பண்ணும். அப்போ செட் பண்ணினா அவர் எந்த மெஷினால் லொக் ஆகினாலும் சரி, அவர் குரூப் ஏல மெம்பராக இருந்தால் குரூப் ஏட பெர்மிஷன் அவருக்கு கிராண்ட் ஆகும், குரூப் பியில் மெம்பராக இருந்தால் குரூப் பியோட பெர்மிஷன் அவருக்கு கிராண்ட் ஆகும். அப்போ அது வந்து நாங்கள் இப்போ பிசி 1 தான் இந்த குரூப் க்ரியேட் பண்ணினேன்னு வைங்களேன். அப்போ பிசி 1 இருக்கிற ரெசோர்ஸுக்கு நான் அந்த பெர்மிஷனை கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ பிசி 2 தானே இன்னொரு பிசி, அப்போ அதில் நாங்கள் சில ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அது வேறு ஃபோல்டர்ஸ். அப்போ அதுக்கும் நாங்கள் இந்த குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தா அந்த மெஷின் ஐடென்டிஃபை பண்ணும் இந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர் யார், அதுக்கப்புறம் அடுத்த மெஷின்லேருந்து வரப்போக்குள்ள வந்திருக்கிற மெம்பர் யாருன்னு பார்த்து அந்த குரூப் பெர்மிஷன் எப்படி நாங்கள் செட் பண்ணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த யூசருக்கும் அந்த பெர்மிஷன் கிராண்ட் ஆகும். அப்போ இந்த பர்பஸுக்கு தான் நாங்கள் குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி நாங்கள் அடுத்த மெஷினில் என்ன செய்யணும், குரூப் ஏ குரூப் பி க்ரியேட் பண்ணணும். அதில் நீங்கள் சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகாது. திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த யூசர்ஸ் அண்ட் குரூப்பில் இதே மாதிரி உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நாங்கள் அடுத்த வீடியோ கிளிப்பில் என்ன செய்கிறோம்னா இந்த செக்யூரிட்டி ஷேரிங்கை நல்லா விளங்கெடுக்கணும். எப்படி நாங்கள் செக்யூரிட்டி ஷேரிங் பெர்மிஷனை அலோவ் பண்ணுற அது எப்படி ஒர்க் பண்ணுமெண்டு. அதுக்கு நாங்கள் சில பெர்மிஷன்ஸை செட் பண்ணி எப்படி அக்சஸ் டினைட் ஆகும், எப்படி அக்சஸ் கிராண்ட் ஆகும்ன்ற எல்லாத்தையும் நாங்கள் ப்ராக்டிக்கலாக டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்த வீடியோ கிளிப்பில் எங்களுக்கு செக்யூரிட்டியை ஷேரிங்கை பார்க்கலும். தேங்க்யூ.